ஹலோ! ரம பூ போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக, சந்தோஷமாக, நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இப்போது அடுத்த பகுதி பார்ப்போம். மகரிஷி திரும்பி என் முகத்தை பார்க்கிறார். நானும் அவரை எதிர்பார்ப்புடன் பார்க்கிறேன். என் இதயத்திலும் மனதிலும் மிக வேகமாக ஒரு மர்மமான மாற்றம் நிகழும் என்பதை நான் உணர்கிறேன். என்னை ஈர்த்த பழைய நோக்கங்கள் என்னை விட்டு வெளியேற தொடங்குகின்றன. அவசர ஆசைகள் என் கால்களை இங்கேயும் அங்கேயும் நம்ப முடியாத வேகத்தில் அனுப்பி வைத்தன. என் பல தோழர்களுடனான எனது தொடர்புகளை குறிக்கும் வெறுப்புகள், தவறான புரிதல்கள், குளிர்ச்சி மற்றும் சுயநலம் ஆகியவை ஒன்றுமில்லாத படுகுழியில் சரிந்தன. சொல்ல முடியாத ஒரு அமைதி என் மீது விழுகிறது. இப்போது நான் வாழ்க்கையில் இருந்து வேறு எதுவும் கேட்கப் போவதில்லை என்பதை நான் அறிகிறேன். திடீரென்று மகரிஷி என் பார்வையை மலையின் அடிவாரத்திற்கு திருப்பச் சொல்கிறார். நானும் கீழ்ப்படுகிறேன். அவ்வாறு செய்கிறேன். என் ஆச்சரியத்திற்கு நமது உலகில் மேற்கு அரைக்கோளம் மிகவும் கீழே நீண்டுள்ளது என்பதை கண்டுபிடிக்கிறேன். அது மில்லியன் கணக்கான மக்களால் நிரப்பியுள்ளது. அவற்றை வடிவங்களின் திரள்களாக என்னால் தெளிவற்ற முறையில் அறிய முடிகிறது. ஆனால் இரவின் இருள் இன்னும் அவர்களை சூழ்ந்துள்ளது. அந்த முனிவரின் குரல் என் காதுகளில் வந்து விழுகிறது. அவர் வார்த்தைகள் மெதுவாக சொல்கிறார். நீ அங்கே திரும்பி செல்லும்போது இப்போது உணரும் இந்த அமைதி உனக்கு கிடைக்கும். ஆனால் அதன் விலை என்னவென்றால் நீ இந்த உடல் அல்லது இந்த மூளை என்ற எண்ணத்தை இனிமேல் ஒதுக்கி தள்ளுவதுதான். இந்த அமைதி உன்னுள் பாயும்போது நீ உன் சுயத்தையே மறக்க வேண்டும். ஏனென்றால் நீ உன் வாழ்க்கையை அதற்கு மாற்றி இருப்பாய். மகரிஷி என் கையில் வெள்ளி ஒளி நூலின் ஒரு முனையை வைக்கிறார். அந்த அசாதாரணமான துடிப்பான கனவிலிருந்து நான் விழித்தெழுகிறேன். அதன் ஊடுருவும் கம்பீரம் இன்னும் என் மீது இருக்கிறது. உடனடியாக மகரிஷியின் கண்கள் என் கண்களை சந்திக்கின்றன. அவரது முகம் இப்போது என் திசையில் திரும்பியுள்ளது. அவர் என் கண்களை நிலையாக பார்க்கிறார். அந்த கனவின் பின்னால் என்ன இருக்கிறது? தனிப்பட்ட வாழ்க்கையின் ஆசைகளும் கசப்புகளும் சிறிது நேரம் மறதிக்குள் மறைந்துவிடும். நான் கனவு கண்ட அந்த உயர்ந்த சுய அலட்சியம் மற்றும் என் தோழர்கள் மீது ஆழ்ந்த பரிதாபம். நான் இப்போது விழித்திருந்தாலும் அதன் மறைவை எடுக்கவில்லை. இது ஒரு விசித்திரமான அனுபவம். ஆனால் அந்த கனவில் ஏதேனும் உண்மை இருந்தால் அது நீடிக்காது. அது இன்னும் எனக்கு வரவில்லை. நான் எவ்வளவு காலமாக கனவில் மூழ்கி இருந்தேன்? ஏனென்றால் மண்டபத்தில் உள்ள அனைவரும் இப்போது எழுந்து தூங்க தயாராக செல்கிறார்கள். நான் அந்த உதாரணத்தை கட்டாயமாக பின்பற்ற வேண்டும். அந்த நீண்ட காற்றோட்டம் இல்லாத மண்டபத்தில் தூங்குவது மிகவும் மூச்சு திணறலாக இருக்கிறது. எனவே நான் முற்றத்தை தேர்வு செய்கிறேன். ஒரு உயரமான நரைத்த தாடி கொண்ட சீடர் எனக்கு ஒரு விளக்கை கொண்டு வந்து இரவு முழுவதும் அதை எரிய வைக்க அறிவுறுத்துகிறார். பாம்புகள் மற்றும் சிறுத்தைகள் போன்ற வரவேற்கப்படாத பார்வையாளர்கள் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது. ஆனால் அவை வெளிச்சத்திலிருந்து விலகி இருக்க வாய்ப்புள்ளது. பூமி கடினமாக சுடப்படுகிறது. எனக்கு மெத்தை இல்லை. இதன் விளைவாக நான் சில மணி நேரம் தூங்கவில்லை. ஆனால் எதுவாக இருந்தாலும் சிந்திக்க எனக்கு போதுமானதாக இருக்கிறது. வாழ்க்கை என் அனுபவத்தின் சுற்றுப்பாதையில் கொண்டு வந்த மிகவும்
மர்மமான ஆளுமையை மகரிஷியில் நான் சந்தித்ததாக உணர்கிறேன். முனிவர் எனக்கு ஒரு சிறந்த தருணத்தை எடுத்துச் செல்வது போல் தெரிகிறது. ஆனால் அதன் துல்லியமான தன்மையை என்னால் எளிதாக தீர்மானிக்க முடியவில்லை. அது அருவமானது, புரிந்து கொள்ள முடியாதது, ஒருவேளை ஆன்மீகமானது. இன்றிரவு நான் அவரை பற்றி நினைக்கும் ஒவ்வொரு முறையும், அந்த தெளிவான கனவை நான் நினைவுகூரும் ஒவ்வொரு முறையும் ஒரு விசித்திரமான உணர்வு என்னை துளைத்து தெளிவற்ற ஆனால் உயர்ந்த எதிர்பார்ப்புகளால் என் இதயத்தை துடிக்க வைக்கிறது. அடுத்த நாட்களில் நான் மகரிஷியுடன் நெருங்கி பழக முயற்சி செய்கிறேன். ஆனால் தோல்வியடைகிறேன். இந்த தோல்விக்கு 3 காரணங்கள் உள்ளன. நன்றி, வணக்கம். ரம ரம புப்போட்டு